சென்னை திருமங்கலம் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த போதை இளைஞரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்த நிலையில் தப்பி ஓட முயன்றபோது தடுக்கி விழுந்ததால் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். பிற்பகல் வணக்கம். சென்னையில் வீட்டில் தனியாக விளையாடி கொண்டிருந்த சிறுமியை ஒரு போதை ஆசாமி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற போது அந்த போதை ஆசாமி கீழே விழுந்ததில் அவருக்கு கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த போதை ஆசாமி மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருமங்கலம் சத்தியசாய் நகரில் மதிவாணன் மற்றும் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவர் இந்த பகுதியில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக குடியிருப்பு வாசிகள் ஒன்று சேர்ந்து ஸ்பீக்கர் பொருத்தி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். மதிவாணனின் வீட்டு அருகே விளையாடி கொண்டிருந்த 7 வயதின் சிறுமியின் பெற்றோர்கள் யாரும் வீட்டில் இல்லாததை அறிந்து ஸ்பீக்கர் சத்தத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி 7 வயது சிறுமியை தனது வீட்டிற்கு கடத்தி சென்று அவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்ததும் ஸ்பீக்கர்களை அணைத்த போது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மதிவாணனின் வீட்டுக்குள் சென்று பார்த்தனர். அப்போது மதிவாணன் சிறுமியை சீரழித்தது தெரிய வந்தது. ரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த சிறுமியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மதிவாணனுக்கு தர்மடி கொடுத்து அவரை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மருத்துவ சோதனை அடிப்படையில் அவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியாக தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக மதிவாணன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தற்போது விசாரணை செய்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவரை கொண்டு சென்ற பொழுது மதிவாணன் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற போது வழுக்கி விழுந்து அவரது இடது கையில் எலும்பு முறிவானது ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து மதிவாணனை நீதிமன்ற காவலில் ஆஜர்படுத்தி தற்போது அவரை புழல் சிறையில் அடைத்துள்ளனர். சிறுமியை சீரழித்த சம்பவம் திருமங்கலம் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.